வணக்கம். சென்ற வாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி யூடியூபில் ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்தியுள்ளார். 20 மில்லியன் ஃபாலோவர்களை பெற்று சாதனை படைத்துள்ளார் பிரதமர் மோடி. ஒரு உலக தலைவருக்கு இவ்வளவு அதிக ஃபாலோவர்கள் உள்ளது இதுதான் முதல் முறை. இதை கேட்கும்போது வேறு ஏதோ தலைவர்களுடைய சாதனையை மோடி முறியடித்துள்ளார் என்று நினைக்கக்கூடும். ஆனால் அது உண்மையல்ல. மோடி தமது சொந்த சாதனையைத்தான் பலமுறை மீண்டும் மீண்டும் முறியடித்துக் கொண்டுள்ளார். யூடியூபில் உலகத் தலைவர்கள் யாரும் மோடிக்கு அருகில் கூட இல்லை என்பதுதான் உண்மை நிலவரம். யூடியூபில் மட்டுமல்ல, அனைத்து சமூக ஊடகங்களிலும் நரேந்திர மோடி மிகவும் முன்னிலையில் உள்ளார். மிக அதிக மக்களால் பின்தொடரப்படும் ஒருவராக உள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு 7,95,000 ஃபாலோவர்கள் யூடியூபில் உள்ளார்கள். முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு 2.78 மில்லியன் ஃபாலோவர்கள் உள்ளார்கள். முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவிற்கு 1 மில்லியன் ஃபாலோவர்கள் உள்ளார்கள். அதேபோல இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனிக்கு 1,50,000 ஃபாலோவர்கள் உள்ளார்கள். பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கிற்கு 5,90,000 ஃபாலோவர்கள் உள்ளார்கள். பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோனுக்கு 3,16,000 ஃபாலோவர்கள் உள்ளார்கள். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் உலகின் வலிமையான தலைவர்கள்தான் என்றாலும் உலக அளவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கோ அல்லது அமெரிக்க அதிபருக்கோ உள்ள ஒரு வரவேற்பு அவர்களுக்கு இருப்பதில்லை. எப்போதும் அவர்கள் சக்திமிக்க தலைவர்கள் என்றாலும் பொதுவாகவே வரவேற்பு அல்லது செல்வாக்கு குறைவான தலைவர்களாக உள்ளார்கள். எனவே பிரதமர் நரேந்திர மோடிக்கு அருகில் கூட மற்றொரு உலகத் தலைவர் யூடியூபில் இல்லை. உலகின் மிக வலிமையான அதிக மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக திகழும் மோடி 20 மில்லியன் ஃபாலோவர்களை பெற்றுள்ளார். அது மட்டுமல்ல, ஃபேஸ்புக்கில் நரேந்திர மோடிக்கு 48 மில்லியன் ஃபாலோவர்கள் உள்ளார்கள். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு 12 மில்லியன் ஃபாலோவர்களும் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு 34 மில்லியன் ஃபாலோவர்களும் உள்ளார்கள். ஃபேஸ்புக்கிலும் உலகின் மற்ற எந்த ஒரு தலைவரையும் விட அதிக ஃபாலோவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்குத்தான் உள்ளார்கள். ட்விட்டராக இருந்து இப்போது எக்ஸ் என்று பெயர் மாற்றம் பெற்றுள்ள தளத்திலும் நரேந்திர மோடியின் ஆதிக்கத்தை பார்க்க முடிகிறது. பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் 100 மில்லியன் ஃபாலோவர்களை தாண்டவுள்ளார். இப்போது அவருக்கு 94 மில்லியன் ஃபாலோவர்கள் உள்ளார்கள். அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் பைடனுக்கு 37.6 மில்லியன் ஃபாலோவர்கள் உள்ளார்கள். முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு 87 மில்லியன் ஃபாலோவர்கள் உள்ளார்கள். பொதுவாகவே அமெரிக்க அதிபராக உள்ளவர்களுக்குத்தான் ட்விட்டர் பக்கத்தில் மிக அதிக அளவில் ஃபாலோவர்கள் இருப்பார்கள். இம்முறை அந்த வழக்கத்தையும் முறியடித்து பைடன் ட்ரம்பை விட அதிக ஃபாலோவர்களை அடைந்துள்ளார் மோடி. மோடிக்கு முன்னில் இதில் மட்டும் ஒருவர் உள்ளார். அது தற்போதைய அமெரிக்க அதிபர் அல்ல, இதற்கு முந்தைய அதிபர் ட்ரம்பும் அல்ல, அதற்கு முந்தைய அதிபர் பராக் ஒபாமா தான். அவருக்கு ட்விட்டரில் 130 மில்லியன் ஃபாலோவர்கள் உள்ளார்கள். அதே நேரம் இன்று அதிகாரத்தில் இருக்கும் உலக தலைவர்களில் மிக அதிக ஃபாலோவர்கள் நரேந்திர மோடிக்குத்தான் உள்ளார்கள். அதேபோல இன்ஸ்டாகிராமிலும் உலகிலேயே மிக அதிக ஃபாலோவர்களை கொண்டுள்ள தலைவர் நரேந்திர மோடி தான். பிரதமர் நரேந்திர மோடிக்கு 83 மில்லியன் ஃபாலோவர்கள் உள்ளார்கள். மற்ற தலைவர்கள் எல்லாம் மிகவும் பின்னில் உள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பிற்கு 23.6 மில்லியன் ஃபாலோவர்கள் தான் உள்ளார்கள் என்பது மிகவும் சுவாரஸ்யமான விஷயமாகும். சமூக ஊடகங்கள் அனைத்திலுமே இந்தியர்கள் மற்றும் இந்திய நிறுவனங்கள் முன்னிலையில் உள்ளதை காண முடிகிறது. இந்திய நிறுவனமான டி சீரிஸ் தான் யூடியூபில் மிக அதிக சப்ஸ்கிரைபர்களை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 256 மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை கொண்டுள்ளது டி சீரிஸ் சேனல். உலகிலேயே மிக அதிக ஃபாலோவர்களை கொண்டுள்ள முதல் 10 யூடியூப் சேனல்களின் பட்டியலில் 4 சேனல்கள் இந்தியாவைச் சேர்ந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோலத்தான் ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் இந்திய நிறுவனங்களுக்கு மிக அதிக ஃபாலோவர்கள் உள்ளார்கள். அதில் மிக வலிமையான ஆட்சியாளர் என்ற வகையில், ஒரு வலிமையான உலக தலைவர் என்ற வகையில் மிக அதிக செல்வாக்குள்ள நபராக சமூக ஊடக தளங்களிலும் மாறியுள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இது எதிர்காலத்தில் இந்தியா உலகில் எந்த அளவு ஆதிக்கம் செலுத்த முடியும் என்பதற்கான ஒரு அறிகுறியாகும். இந்தியா என்ற ஒரு நாட்டின் ஆதரவு இருந்தால் உலகின் எந்த ஒரு நிறுவனமும் வளர்ச்சியடைய முடியும் என்ற அறிகுறி. இன்று உலகிலேயே மிக அதிக யூடியூப் பயனாளர்கள் இந்தியாவில் தான் உள்ளார்கள். அதிக அளவில் ஃபேஸ்புக் பயனாளர்கள் இந்தியாவில் தான் உள்ளார்கள். இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் என்று அனைத்து தளங்களும் இந்தியர்களால் தான் மிக அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. அதன் மூலம் உலகளவில் இந்தியர்களால் மிகுந்த செல்வாக்கை ஏற்படுத்த முடிகிறது. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அமெரிக்காவில் இருந்தெல்லாம் யூடியூப் சேனல்கள் நடத்துபவர்கள் நிறைய பேர் இந்தியா தொடர்பான கண்டென்ட்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதை காண முடிகிறது. இந்தியாவின் சிறப்புகள், பொருளாதார வளர்ச்சி, இராணுவ பலம், இந்தியாவில் நடந்து வரும் பிரம்மாண்ட திட்டங்கள், இந்திய சினிமாக்கள், பொதுமக்கள் கருத்துக்கள் என்று இந்தியாவை பற்றிய ஏராளமான காணொளிகள் மற்ற நாட்டவர்களால் பதிவிடப்பட்டுள்ளன. எதனால் அவ்வாறு செய்கிறார்கள் வெளிநாட்டவர்கள் தெரியுமா?
இந்தியர்களாகிய நாம் நமக்குள் எத்தனை பிரச்சனைகள் செய்து கொண்டாலும் இந்தியா என்ற ஒரு விஷயம் வரும்போது நம்மையும் அறியாமல் ஒரு உணர்வு பெருக்கெடுக்கும். குறிப்பாக வெளிநாட்டவர்கள் குறிப்பிடும்போது மற்றவர்களுக்கு முன்னில் நாம் எப்போதும் ஒன்றுதான். எனவே நமது நாட்டின் சிறப்புகளை, வளர்ச்சியை பற்றி மற்ற நாட்டவர்கள் பேசும்போது நாம் அதை விரும்பி கேட்போம். அதனால் தான் அத்தகைய காணொளிகளை வெளிநாட்டவர்கள் மிக அதிக அளவில் பதிவிடுகிறார்கள். அந்த காணொளிகளின் கமெண்ட் பாக்ஸ்களும் இந்தியர்களின் கருத்துக்களால் நிறைந்திருப்பதை காண முடிகிறது. ஒரு காலத்தில் நம்மை குறை கூறி நம்மை அகற்றி நிறுத்தி இருந்த வெளிநாட்டவர்கள் இன்று நமது பெருமைகளையும் நமது வளர்ச்சியையும் பற்றி பேசுவதை கேட்பதில் ஒரு சுகம் இருப்பதை மறுக்க முடியாது. அதனால் இன்று சமூக ஊடகங்களிலும் மற்ற அனைத்து தளங்களிலும் இந்தியர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது. சீனாவில் மக்கள் எப்போதும் கட்டுப்பாடுகளுக்கு உள்ளாகும் மக்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக குறைவான சுதந்திரமே உள்ளது அந்நாட்டில். அவர்கள் எத்தகைய தளங்களை பயன்படுத்த வேண்டும், எவற்றை காண வேண்டும் என்பதெல்லாம் அரசுதான் தீர்மானிக்கும். காரணம், சீனா ஒரு ஜனநாயக நாடு அல்ல என்பதுதான். ஆனால் இந்தியா அவ்வாறல்ல. இந்தியா உலகிலேயே மிக அதிக சுதந்திரத்தை குடிமக்களுக்கு வழங்கும் நாடாக இருப்பதால் இங்கு எந்த தளங்களை பயன்படுத்துவதற்கும் தடைகள் இல்லை. நமது நாட்டிற்கு அச்சுறுத்தலாக இருந்தால், சமூகத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்தால் மட்டும்தான் இங்கு எந்த ஒரு தளத்தையும் அல்லது எந்த ஒரு விஷயத்தையும் தடை செய்யும் நடவடிக்கையை எடுக்கும் நமது அரசு. அதனால் உலகம் முழுவதும் இந்தியா மீது மிகுந்த மரியாதை ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் வளர்ச்சியை பற்றி நாம் அறியாத பல விஷயங்களையும் வெளிநாட்டவர்கள் கண்டுபிடித்து காணொளிகளாக பதிவிடுகிறார்கள். இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான். இந்தியாவின் முகமாக மாறியுள்ளார் மோடி. இந்தியா என்று கேட்டாலே இன்று வெளிநாட்டவர்களுக்கு முதலில் மோடியின் முகம்தான் நினைவில் வரும். மோடி பிரதமரான தொடக்க காலத்தில் ஊர் சுற்றுகிறார் என்று அதிக அளவில் விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் அன்று மோடியை விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் அவரது உண்மையான நோக்கம் என்னவாக இருந்ததென்று மிக தாமதமாக இப்போதுதான் புரிந்து கொண்டுள்ளார்கள். பிரதமர் மோடி உலகம் முழுவதும் பயணம் செய்து ஒரு புதிய இந்தியாவை பற்றி அவர்களுக்கு புரிய வைத்தார். இந்தியா எவ்வாறு இருந்தது, இப்போது எப்படி உள்ளது, வரும் காலத்தில் எப்படி இருக்கும் என்று எடுத்துரைத்தார். இந்தியாவின் சிறப்புகள் என்ன, இந்தியாவின் வலிமை என்ன, இந்தியாவில் உள்ள வாய்ப்புகள் என்னென்ன என்று தெரிய அதன் மூலம் உலகளவில் மிகவும் வரவேற்பை பெற்ற ஒரு தலைவராக வளர்ச்சியடைந்துள்ளார் பிரதமர் மோடி. 2014 முதல் 23 வரையிலான 9 ஆண்டுகால காலத்தில் மிக பெரும் செல்வாக்கை, அனைத்து தரப்பிலும் பெரும் தாக்கத்தை உலகளவில் ஏற்படுத்தியுள்ளார் நரேந்திர மோடி. இங்கு நாம் கூறிய சமூக ஊடகங்களில் எல்லாம் இந்தியர்கள் மட்டும் நரேந்திர மோடியை பின்பற்றவில்லை. உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த நிறைய பேர் அதில் உள்ளார்கள். எனவே மோடி ஒரு உலக தலைவராக வளர்ச்சியடைவது இந்தியா எதிர்காலத்தில் ஒரு உலக சக்தியாக வளர்ச்சியடைய உள்ளது என்பதற்கான அறிகுறியாகும். உலகின் பல சர்வதேச அமைப்புகளும் நடத்தும் ஆய்வுகளில் உலகிலேயே மிக அதிக மக்கள் செல்வாக்குள்ள, வரவேற்புள்ள தலைவராக மோடி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதேபோல பல ஊடகங்களும் நரேந்திர மோடியை விஸ்வகுரு என்று குறிப்பிடுவதையும் பார்க்க முடிகிறது. எனவே இந்தியா நாளை ஒரு உலக சக்தியாக மாறுவதற்கான தொடக்கம் இது என்று புரிந்து கொள்ளலாம். நரேந்திர மோடியை விஸ்வகுரு என்று அழைக்கும் போது நாளை பாரதம் விஸ்வகுருவாக மாற உள்ளது என்ற அறிகுறியும் அதில் உள்ளது. அதற்கான அனைத்து ஆற்றலும் இந்த பாரத தேசத்திற்கு உள்ளது. மக்கள் தொகை உள்ளது, இளைஞர்கள் அதிகம் இருக்கிறார்கள், நல்ல கல்வி இருக்கிறது, தொழில்நுட்பங்கள் உள்ளன, அரசியல் ரீதியாகவும் மிக வலிமையான நாடாக உள்ளது. இன்று ராணுவ பலம் உள்ளது, ராஜதந்திர தளத்தில் மிகுந்த செல்வாக்குள்ள நாடாக உள்ளது பாரதம். அவ்வாறு அனைத்து விதங்களிலும் இந்தியாவிற்கு சாதகமான சூழல் நிலவுகிறது. இப்போது நல்ல விஷயங்கள் நடக்க உள்ள போது அது தொடர்பான நேர்மறையான விஷயங்களை பார்க்கவோ கேட்கவோ முடியும். அதுபோலத்தான் இதுவும் நமது நாடு ஒரு நல்ல நிலையை நோக்கி வளர்ச்சியடைகிறது என்பதற்கான அறிகுறிகளாக இவற்றையெல்லாம் பார்க்கலாம். இந்திய பிரதமர் தான் இன்று உலகில் அதிக மக்களால் பின்பற்றப்படும் உலக தலைவர் என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமைக்குரிய விஷயம்தான்.